எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒருவர் பிளாக்மெயில் செய்வதால் தற்கொலை எண்ணம் வருகிறதா? சில தினங்களாக நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அதாவது குழந்தைங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால காலங்காத்தால ஒரு 6:30 மணிக்கு போல வீட்டுல இருந்து கிளம்புறோம். 2 குழந்தைக்குமே 2 டிஃப்ரெண்ட் இடத்துல காலேஜ் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு குழந்தையோட நான் போவேன், ஒரு குழந்தையோட ஒய்ஃப் போவாங்க. ஈவினிங் வரைக்கும் அங்கேயே காலேஜ் கேம்பஸ்லேயே சுற்றிட்டு சாயந்தரம் ஆனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரோம். வீட்டுக்கு வரும்போது 7:30 8 ஆகிடுது. இப்படி இந்த பிஸி ஷெடியூலில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஃபோன் கால் மேலே ஃபோன் கால் தொடர்ச்சி ஒரே நம்பர்லேருந்து வந்துட்டுருக்கு. நமக்கு எடுத்து பேசலாம் முடியல. பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருதுன்னா, நீங்கள் இந்த ஃபோன் எடுத்து பேசலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன். அதாவது நம்மளை பிளாக்மெயில் பண்ணி ஒரு கால் வருது, மெசேஜ் வருது. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். கூப்பிட்டது ஒரிசா அப்படின்ற ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நம்ம போடுறது தமிழ் வீடியோ, அவங்களுக்கு தமிழ் தெரியவே தெரியாது. எப்படா நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டு பார்த்த போது அவங்க சொல்கிறாங்க, யாரோ பிரேமானந்த மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். எனக்கு அது வருது, மெசேஜ் எல்லாம் வருது. அவரை சர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கிடைச்சது பிரேமானந்த நாராயணன். ஸோ நம்ம ப்ரொஃபைல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கொடுப்போம்னு நம்பினாங்க. அதனால கூப்பிட்ருக்காங்க. பேசி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. இதுக்கிடையில என்ன ஆயிருக்குன்னா, இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் தொடர்பு, அது உடல் உறவு வரைக்கும் போயிருக்கு. அது அந்த பையன் இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சு இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுறான். இதை நான் இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறான். இதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்காக, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக, அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணுறதுக்காக வேற ஒரு பையனோட தொடர்பில் இவங்ககிட்ட அதெல்லாம் வாங்கி கொடுன்னு போய் கேட்கறதுக்காக வேற ஒரு பையன்கிட்ட போகிறா. அவனும் இந்த பொண்ணை தப்பாக பயன்படுத்திக்கிறான். அவனும் பிளாக்மெயில் பண்ணுறான். இந்த சூழ்நிலையில் இந்த பொண்ணுக்கு வாழ பிடிக்கல. இந்த ஃபோட்டோலாம் நெட்லலாம் வந்துச்சுன்னா குடும்பமானபடி இவளுக்கு கீழே 2 சகோதரிகள் இருக்காங்க. ஸோ குடும்ப பேர் போயிடும், அதனால நான் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கூப்பிட்டுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பேசியிருப்பேன். அப்போ சில விஷயங்கள் நான் சொன்னேன். அது என்ன சொன்னேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிற வயசில் படிக்கணும், வேலைக்கு போகிற வயசில் வேலைக்கு போகணும், திருமண வயசில் திருமணம் பண்ணிக்கணும். இந்த வயசில் லவ் பண்ணுறதே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி உடல் ஓரளவுக்கு போகிறதுன்றது எவ்வளோ பெரிய தப்புன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது 2 பேருக்குமே அழகு இல்லை, ஆணுக்கும் அழகு இல்லை, பெண்ணுக்கும் அழகு இல்லை. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உடல் உறவுலாம் வச்சுக்கிறது 2 பேருக்குமே அழகு கிடையாது. ஏன்னா இது ஒரு உடல் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. நம்ம ஹார்மோன்ஸோடைய அதிக சுரப்பதனால தான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. தப்பெல்லாம் பண்ணி பார்க்கலான்னு தோணுது, தப்பும் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, 2 பேருக்குமே ஒரு சிந்தனை வருது. என்னன்னா, பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி என்ன சிந்தனை வருதுன்னா, திருமணத்துக்கு முன்னாடி உறவு வச்சிருக்காங்க, எத்தனை பேர்கிட்ட உறவு வச்சிருப்பாங்க, இவங்க ஒழுக்கம் இல்லைன்னு 2 பேருக்குமே தோணும். பையனுக்கு பொண்ணு மேல தோணும், பொண்ணுக்கு பையன் மேல தோணும். அப்ப என்ன ஆயிடும், ஆப்போசிட் ஆள் ரியலாவே ஜென்யூனான ஆளா இருந்தாலும், இல்லை ஜென்யூனே சொல்லவே முடியாது, இவர் ஏதாவது கல்யாணம் பண்ணி பாருன்னு நினைச்சா கூட திருமணத்துக்கு முன்னாடி இந்த தவறுகள் நடக்கிறதுனால அவரோட ஒழுக்கத்து மேல நமக்கு ஒரு டவுட் வரும். சரி, இது ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண முடியும், பிளாக்மெயில் பண்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இப்போ அந்த பசங்க இன்டர்நெட்ல போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது, அது நமக்கு தெரியாது. அவனா சொல்றாங்கன்னா, இது நடந்து ஒரு 6-7 மாசம் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே போடலை, எனக்கு தெரிஞ்சு போடலை, ஆனால் போடுவேன்னு பிளாக்மெயில் மட்டும் பண்றாங்க அப்படின்னு தான் இந்த பொண்ணு சொல்றான். அப்போ இவங்க பண்ண மாட்டாங்கன்றது தான் நம்ம இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிறோம். 2வது, இந்த பையன் பிளாக்மெயில்னா என்னது, இவங்க அப்பா அம்மா கிட்டயோ சொந்த பந்தங்கிட்ட தான் இது பிளாக்மெயில் பண்ண முடியும். ஏதோ காசு கேட்கறானா இருந்தா அதுவும் தெரியாது எனக்கு. அப்போ வேறவங்க இவங்களை பத்தி என்ன நினைப்பேன், இந்த பையனை பத்தி உறவும் வச்சு பாறான், அதே போட்டோ வச்சு பிளாக்மெயிலும் பண்ணுவாரான். இந்த பையனுக்கு கொஞ்சம் நல்ல பேரா கிடைக்கும் கிடையாது இல்லை. ஸோ இவன் அந்த வேலை பண்ண முடியும். வேற எவனா ஒருத்தர் தான் அந்த தப்பு பண்ணணும், இவன் அந்த மறைவுல இருந்து பண்ணுவானே தவிர இவன் பண்ண மாட்டான். அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன்,
சரிம்மா, வந்துடுச்சு, இன்டர்நெட்டில் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? தற்கொலை பண்ணால் அது சொல்யூஷனா? இவங்க குடும்பம் மானம் என்ன ஆகும்? அது வரைக்கும் 4 பேருக்கு தெரிஞ்சது வந்து இப்போ ஊருக்கே தெரிஞ்சிடும். கரெக்டா? அது சரியா? இப்போ நான் சொன்னேன், அனாட்டியம் ஆஃப் த ஹியூமன் பாடி இருக்குல்ல, ஒரு பெண்ணுக்கான உடல் அமைப்பும் ஒரு ஆணுக்கான உடல் அமைப்பும் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒன்று தான். கரெக்டா? ஸோ இவங்களோட வீடியோவை யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணோட உடல் உறுப்பை இவங்க பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். அதை தவிர இதில் வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இவங்களோட ஃபோட்டோ தான் பார்த்துருக்காங்க, இவங்களோட வீடியோ தான் பார்க்குறாங்கன்னு கஷ்டமாக தான் இருக்கும். வேற என்ன பண்ண முடியும்? இதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது சொல்யூஷனா? சொல்யூஷனாக இருக்க முடியாதுல்ல. அடுத்தது, சரி அது வந்துடுச்சு, உலகம் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ எப்படி தப்பிக்கிறது? வாழ்ந்தும் ஆகணும்ல. நான் சொன்னேன், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பேரில் ஒருத்தர் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஆளை மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க, வீடியோவும் பண்ணுறாங்க. அப்படி என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணிட்டாங்க யாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சு வந்துடுங்க. இந்த மெடிடேஷன்லாம் கற்றுக்கங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஊரில் இருக்குது, ஒரிசாலையும் இருக்குது. அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எக்ஸாம் முடிச்சுட்டு போங்க, அவசரம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் தற்கொலை வந்து ராஜயோகத்தில் நம்ம என்ன சொல்றோம், மகா பாவம்னு சொல்லுவோம். அதனால அது வந்து நம்ம அங்கீகரிக்கவே முடியாது. அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இது கடந்து போகணும். இன்னிலேருந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக்காங்க. இந்த மாதிரி ஒரு உடல் உறவு அப்படின்றது போகாதீங்க. இவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார், 4 பேர்கிட்ட தேடி தேடி போகாதீங்க. அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. சரியா? முடிஞ்சா இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிடுங்க. அந்த ஊரில் இருக்கும்போது இந்த பிளாக்மெயில் அதெல்லாம் நடக்காது, வெளியே வந்துடுங்க. சரியா? இனிமே அவங்களுடைய தொடர்புல எல்லாம் இருக்காதீங்க. நீங்களும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை இந்த விஷயத்துல. இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இப்போ பிளாக்மெயில் பண்ணுறாரு, ஃபோட்டோ வச்சிருக்காரு, வீடியோ வச்சிருக்காருன்னா நீங்கள் தான் சொசைட்டி கொண்டு வரீங்க வெளியே ஃபர்ஸ்ட் வாட்டியாக. அப்படி கூட ஆகிடும். அது நீங்கள் முடிவு பண்ணிங்க, உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்க. நான் வந்து அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு விருப்பப்படல. ஏன்னா சில இடத்துல சொன்னால் இந்த பசங்களை பிடிச்சி வச்சிட்டாங்கன்னா அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணால் ரியலாக நல்லது இந்த பொண்ணுக்கு. அந்த ஆங்கிள் அது கரெக்டு. ஆனால் அதெல்லாம் நடக்குமா தெரியல. அப்போ இந்த பசங்க வந்து ஆக்சுவலாக வந்து சும்மா பிளாக்மெயில், சும்மா மிரட்டுறதுக்கு மட்டும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோ வீடியோலாம் காட்டாமே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருந்து இந்த பொண்ணு சொன்னதுனால அவங்க போலீஸில் போட்டு 2 தட்டு தட்டி 2 நாள் உள்ளே வச்சு அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லா தப்பும் பண்ணுவாங்க. ஊர் ஃபுல்லாக தெரிய வைக்கிற மாதிரி பண்ணி, ஏன்னா அவங்க அவமானப்பட்டாங்கல்ல, அதனால் இவ்வளோ அவமானப்படட்டும்னு நினச்சி அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால தான் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம். இந்த எபிசோட மறக்கணும், அதை விட்டு வெளியே வரணும். சரியா? இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒழுக்கமாக வாழணும். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னா, எல்லா அப்பா அம்மாவும் தன் பொண்ணுங்களை ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாங்க. பேட் டச்னா என்ன அப்படின்லாம் சொல்லித்தராங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் தன் வீட்டு பையனுக்கும் அதை சொல்லித்தரணும். பேட் டச்னா என்ன, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி இங்கீதமாக நடந்துக்கணும். உன் வீட்டில் ஒரு சகோதரி இருந்தால் எப்படி நடந்துப்பியோ அதே மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கவங்களும் சகோதரிகள் தான். அந்த பார்வை நீங்கள் பார்க்க கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு தான் குடும்பத்துக்கு கெட்ட பேர் கொண்டு வருவோம்னு அவசியம் இல்லை, பையனும் கொண்டு வருவான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணா. சரியா? ஸோ தற்கொலை சொல்யூஷன் கிடையாது, அதை சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு நிறைய வாய்ஸ் நோட்லாம் கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் இப்போ அப்படி தான் இருக்குது. ஒரு வாரம் 10 நாள் எனக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது காலங்காத்தால 6:30 மணிக்கு குழந்தையோட போக வேண்டியது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, முடிச்ச கையோடு நான் டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்குது. எங்கே நான் இருக்கணும் அங்கே இருந்துக்கிட்டு நான் இந்த அப்லோட் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது. சில டைம் வந்து நைட்டு 8 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து ரெகுலராக அந்த டைமுக்கு வந்துடுறதுனால உங்களுக்கு தெரியல, நம்ம பண்ணுற இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இப்போ கொஞ்ச நாளுக்கு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் 10ஆம் தேதி வரைக்காவது இந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்னோட ஈவினிங் கிளாஸ் வந்து பயங்கரமாக அடிப்படுது. என்னோட நம்ம ஜூமில் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கிளாஸ் அடிப்படுது. நான் ஆத்மக்கள்லாம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் ட்ராவலிங்லேயே இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. பாக்கி எல்லா சேவையும் நடந்து தான் இருக்குது, அதில் எந்த இதுவும் கிடையாது. அதேமாதிரி வந்து மாதம் ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட்டு அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட இதில் வெப்சைட்டில் போட்டு அது இது பண்ணி, அது நேற்று தான் பண்ணேன். இப்போ போன ஜூலை மாதத்துக்கு உள்ளதெல்லாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதினா 2ஆம் தேதி கூட பண்ணியிருப்போம். இந்த ட்ராவலிங்லாம் நேற்று நைட்டு மேலே உட்காந்து நான் செய்திருந்தேன், முடிச்சு அப்லோடும் பண்ணிட்டேன்.
நம்ம வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஜிஸ்ட்டு ஜூலை மாதத்துக்கு இருக்குது. அது வந்து ஒரு 5 லாங்குவேஜில் இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் 4 லாங்குவேஜில் இருக்குது. எல்லாமே சவுத் இந்தியன் லாங்குவேஜில் இருக்குது. ஹிந்தி, இங்கிலீஷும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து அடுத்த ஆத்மாவுக்கும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த சகோதரிக்கு நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த சகோதரிக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா, நம்ம நிறைய சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஏதாவது மறந்துருந்தோன்னா இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நல்ல ஐடியா நமக்கு அது தெரியாமல் இருக்குது, ஆனால் அது சொன்னால் அந்த பொண்ணுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அனுப்புங்க. நான் அந்த குழந்தைக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுறேன், அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும். ஓகே. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.